Hi all, welcome to Tanish Fashion Designing. இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெஷின் ப்ராக்டிஸ். மெஷின் ப்ராக்டிஸில் எடுத்தோடனே நம்ம பெடலிங் தான் பண்ணுவோம். நார்மல் பேசிக்காக உங்கள் வீட்டில் பேசிக் மிஷின் வச்சுருந்தீங்கனாலும் ஓகே, இந்த மாதிரி மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் அந்த மோட்ரு இருக்க அந்த பெல்ட்டை மட்டும் கழட்டி விட்டுட்டு அதிலே கொடுத்துருப்பாங்க. நம்ம மேனுவலாக ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு ரோப் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பெடலிங் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பேப்பரில் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டிச்சிங்னால் நம்ம த்ரெட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு பெடல் நம்ம எப்படி மெதிக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். பெடல் எப்படி மெதித்து ப்ராக்டிஸ் பண்ணுறோன்றத இந்த பேப்பரில் ஸ்டிச் பண்ணி பார்க்க போகிறோம். அது நம்ம எடுத்தோடனே என்ன பண்ண போகிறோன்னா ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் அப்படி சொல்லி நான் ஒரு பேப்பரில் இப்படி கோடு போட்டு வச்சுருக்கேன். நீங்களும் ஒரு A4 ஷீட் இல்லை நம்ம வீட்டில் இருக்க நோட்லேயே கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் லைன் ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் மட்டும் இல்லாமல் இன்னும் 4 இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச், ஜிக்ஸாக் ஸ்டிச், கர்வ்டு ஸ்டிச், சர்க்கிள் ஸ்டிச், அதுக்கடுத்து ஸ்பைரல் ஸ்டிச். இந்த மாதிரி 5 டைப்ஸாக பேப்பரில் ஃபஸ்ட்டு எப்படி பெடல் மிதித்து இதுக்கு மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணுறோமா அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போது எப்படி பெடல் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். பெடல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஹேண்ட் வீல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹேண்ட் வீலை நம்ம பக்கம் இப்படி ரொட்டேட் பண்ணணும். இப்படி ரிவர்ஸில் சுற்றக்கூடாது. நம்ம பக்கம் பார்க்குற மாதிரி ஒரு 4 சுற்று இப்படி சுற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த பெடலில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் லெக் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுக்கோங்க. ஆனால் ஆப்போசிட்டில், ஒன்று அப்பில் ஒன்று டவுனில் அப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பெடல் இருக்குது இந்த ஹேண்ட் வீல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பக்கம் ஒரு 4 வாட்டி சுற்றணும். இப்படி சுற்றும் போது இது ஆட்டோமேட்டிக்காக இப்படி மேலேயும் கீழேயும் இறங்க ஆரம்பிக்கும், பெடல் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் லெஃப்ட் லெக்கை லைட்டாக இப்படி அழுத்தணும். அதுக்கடுத்து ஆப்போசிட்டில் அடுத்து ரைட் லெக்கில் இப்போ இது மேலே வரும், அப்போ இதை கீழே இப்படி அழுத்த ஆரம்பிக்கணும். இது வந்து அந்த டைமில் ரிவர்ஸில் போகக்கூடாது. இந்த ஹேண்ட் வீல் வந்து ரிவர்ஸில் இப்படி போகக்கூடாது, நம்ம பக்கம்தான் இப்படி சுற்றணும், இப்படி ரொட்டேட் ஆகணும். அதே மாதிரி இந்த காலும் நல்லா பார்த்துக்கோங்க. மேலே லெஃப்ட், கீழே ரைட்டு அந்த மாதிரி வச்சுக்கணும். ஆப்போசிட்டில் இப்படி வச்சுக்கணும். இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இப்படி வச்சுக்கிட்டாலும் ஓகே. ப்ரெஸ் பண்ணும்போது லெஃப்ட் இப்படி அழுத்தணும். அடுத்து கீழே லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு மாற்றி நீங்கள் பெடல் பண்ண ஆரம்பிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம பக்கம்தான் சுற்றணும். இதை இப்படி ஸ்டாப் பண்ணிக்கலாம். மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இது நம்ம பக்கம் சுற்றணும். சுற்றும் போது பெடல் வந்து மேலே கீழே வரும். அப்போது நம்ம லெஃப்ட் லெக்கை வந்து மேலே இப்படி வச்சு ஒரு அழுத்தணும். ஆப்போசிட்டில் கீழே, ரைட் ஹேண்ட் வந்து கீழே. இந்த வீல் வந்து நம்ம பக்கம் தான் சுற்றணும், ரிவர்ஸில் சுற்றக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி ஒரு 5 டைம்ஸ் சுற்றி பாருங்கள். இது ரிவர்ஸில் போகாத மாதிரி. லெக் வந்து ஈஸியாக இப்படி நம்ம பெடல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் நீங்கள் நிறுத்தும் போது இந்த ஹேண்ட் வீலை கரெக்டாக ஸ்டாப் பண்ணணும். அப்போ வந்து காலை நம்ம பெடல் பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணிடணும். இது ரெண்டும் சேமாக நிறுத்தணும். இல்லைன்னா இது ரிவர்ஸில் போகக்கூடாது. பெடல் பண்ணும்போது எப்பயுமே ரிவர்ஸில் போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா த்ரெட் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு வரும். அதனால தான் ஃபஸ்ட்டு மெஷின் ப்ராக்டிஸ். அப்போது நீங்கள் நெக் டிசைன்லாம் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் இன்னமும் கரெக்டாக வரும். அவ்வளோதான், ஒரே டைமில் ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போது ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்
எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட். இப்போது நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும் போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படி யோசிக்காதீங்க. எப்படி வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இது ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சு தான். இப்போது நான் ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த நீடில் இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. ஃபூட்டரை மேலே இப்படி தூக்கி ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கு நேராக நான் இங்கே வைக்கிறேன். இப்போது ஃபூட்டர் கீழே இறக்குறேன். பெடல் பண்ண ஆரம்பிங்க லைட்டாக. இப்போது அதுக்கு நேராக பேப்பர் வந்து கிழிஞ்சிடக்கூடாது. எவ்வளோ ஸ்லோவாக பண்ணாலும் பரவாயில்ல, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த லாஸ்ட் ஒன் வரும்போது ஸ்டாப் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போது இந்த நீடில் மேலே எடுத்துட்டு ஃபூட்டர் எடுத்து நெக்ஸ்ட் லைன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லைனுக்கு நேராக வந்திருக்கும். இந்த லைனுக்கு நேராக வந்திருக்குங்க பார்த்திங்களா. அதே மாதிரி ரெண்டாவது லைன் மறுபடியும் இதுக்கு இந்த கேப் ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த லைன் தெரியணும். இந்த ஃபூட்டர் தெரியுதுங்களா? இந்த ஃபூட்டரில் இந்த ஹோல் இருக்குது பாருங்கள். அதுக்கு நடுவில் இது நேராக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஃபூட்டர் இறக்குங்க. கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது இல்லைன்னு சொல்லிட்டு பேப்பர் இப்படி இழுத்திங்கன்னா பேப்பர் வந்து கிழிஞ்சிடும். அதனால் ஸ்லோவாக இப்படி ஃபூட்டரை தூக்கிட்டு தான் பேப்பரை நகர்த்தணும். இறக்கிட்டு மறுபடியும் பெடல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, நானே எவ்வளோ ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கேன்னு. இப்படி தான் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்தோடனே ஸ்பீடாக பண்ணிங்க அப்படின்னா பேப்பர் கிழிய வாய்ப்பு இருக்குது பிகினர்ஸ்க்கு. கடைசியாக வரும்போது அந்த லாஸ்ட் லைனில் நிறுத்தி முடிச்சிடணும். எனக்கு அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த ஹோல் விழுந்துருச்சு, அந்த ஸ்டிச்சஸ் விழுந்துருச்சு. அதனால் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இதே மாதிரி அடுத்த 3ஐயும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாவே அடுத்த லெவல் நம்ம கிளாத்தில் ஸ்ட்ரைட்டாக இதே மாதிரி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், எடுத்தாச்சு. தேர்டு முடிச்சாச்சு. அடுத்தது எல்லாமே அந்த பாயிண்டில் நிறுத்தி அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், கொஞ்சம் கோணையாகணுன்னே நான் பெடல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபூட்டரை இப்படி எடுத்து லைட்டாக பேப்பரை நகர்த்திட்டு அதுக்கு நேராக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும். ஃபூட்டரை இறக்கிட்டு ஸ்டிச் பண்ணணும். கோணியாக வருது, நம்ம பெடல் பண்ணுறோமேன்னு பதட்டத்தில் பேப்பர் கிழிச்சிடாதீங்க. கிழிச்சிட்டிங்கனாலும் பயப்பட தேவையில்லை. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். வேறு ஒரு பேப்பரில் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் ரொம்பவே நீட்டாக வந்திருக்கு. இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச். ஜிக்ஸாக் ஸ்டிச்சில் எப்படி அந்த ஜிக்ஸாக்குக்கு ஏற்ற மாதிரி திருப்பி ஸ்டிச் பண்ணுறது, எந்த இடத்துல நிறுத்துறது, எப்படி கிளாத்தை திருப்புறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இதில் வந்து ஒரு பாயிண்ட் வச்சுருப்பேன் பாருங்கள் ஜிக்ஸாக்ல. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிக்ஸாக்ல இந்த ஒரு புள்ளி மாதிரி நான் வச்சுருப்பேன். தெரியுதுங்களா? பார்த்தீங்கன்னா
ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், அந்த மாதிரி பாயிண்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா அந்த இடத்துலலாம் நம்ம நீடில் இறக்கி டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்போம். இப்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இங்கேருந்து உங்களுக்கு எப்படி உங்களுக்கு கை வாட்டம் வருதோ இந்த சைட்லேருந்தும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இந்த சைட்லேருந்தும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். கிளாத்துன்னு வரும்போது தான் நம்ம கிளாத் ரொம்ப அதிகமாக இருக்கிறத இந்த சைடு விட்டுருவோம், கம்மியாக இருக்கிறத ரைட் சைடில் விட்டுருவோம். இப்போது இது பேப்பர் அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த சைடு வந்து இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணணும், அந்த பாயிண்டில் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு நேராக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீடில் இறக்கி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிராஸாக இருக்க மாதிரி இருக்குதுன்னா ஃபூட்டரை எடுத்துகிட்டு தான் நீங்கள் பேப்பர் திருப்பணும். இப்போது அந்த கிட்ட வருது பார்த்திங்களா, அந்த பாயிண்ட் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பாயிண்ட் வரும்போது கரெக்டாக ஸ்டாப் பண்ணி நீடில் எப்படி இறக்கிடணும். அந்த பாயிண்ட்டில் இப்போ இந்த புள்ளி வருது அப்படின்னா அந்த பாயிண்ட்டில் ஃபுல்லாக நீடில் இறக்கிடணும். இறக்கிட்டு இந்த ஃபூட்டரை இப்போ தூக்குங்க. அடுத்த லைன் எப்படி போடணும் அப்படின்னா இதை நமக்கு நேராக திருப்பிக்கணும். இப்போ எப்படி இது ஜிக்ஸாக் இருந்தாலும் இதை நான் எனக்கு நேராக இந்த பேப்பரை வந்து திருப்பி வச்சணும். அதே மாதிரி இப்போ மேலே போகுது, இது எப்படி தைக்கிறது அப்படின்னா நம்ம மிஷினையோ எதையோ திருப்ப மாட்டோம். இந்த பேப்பரை நமக்கு நேராக சரிங்களா. இப்போ இந்த 2 கேப்புக்கு நேராக இந்த லைன் வரணும். ஓகேங்களா? இப்போது இது வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்படி, ஏன்னா இது இப்படி இருக்குது, இந்த மாதிரி வளைவாக இருக்குது. வளைவாக மீன்ஸ் இப்படி சாய்வாக இருக்குது. அந்த சாய்வுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். பார்த்திங்களா? அது ஒரு 2 பெடல் மிதிச்ச உடனே இந்த லைன் இப்படி தள்ளி போகுது. அப்போது இந்த 2 கேப்புக்கும் நடுவில் வர மாதிரி இந்த பேப்பரை, இந்த ஃபூட்டர் லைட்டாக எடுத்துகிட்டு இந்த பேப்பரை மட்டும் இப்படி நகர்த்தி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். பேப்பர் கிழியாமல் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா கிளாத்தில் ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். மறுபடியும் இந்த பாயிண்ட் வரும்போது நீடில் இப்படி இறக்குங்க. இறக்கிட்டு ஃபூட்டர் எடுத்து இப்படி திருப்பிக்கலாம். அதே மாதிரி தான் இப்போது இது போட்டுட்டோமா, அடுத்த லைன் இதுக்கு நேராக வரணும், இந்த லைனுக்கு நேராக வரணும். இந்த 2 கேப்புக்கு நடுவில் இந்த லைன் வரணும். இப்போது அந்த பாயிண்ட் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல நீடில் இறக்கிட்டு ஃபூட்டர் எடுத்து மறுபடியும் ஆப்போசிட்டில் இருக்க லைனை இந்த பேப்பரை மட்டும் திருப்பி இந்த 2 கேப்புக்கு நடுவில் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். அவ்வளோதான். ஃபஸ்ட் லைனில் இருந்த ஜிக்ஸாக் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது இந்த பேப்பரை எதுலேயுமே நான் நடுவில் இப்படி எடுக்க கிடையாது. கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்தேன், பெடல் பண்ணிட்டு வந்தேன். இதில் நம்ம பேப்பரை மட்டும்தான் திருப்பணும். அது வந்து நம்ம இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தைக்கணும் இல்லையா, இது மேலேயே தைக்கணும் இல்லையா, அதனால் நான் பேப்பரை மட்டும்தான் திருப்பினேன். எந்த இடத்துல நிறுத்தணும், எப்படி திருப்பணுன்றதை நான் கிளியராக சொல்லியிருக்கேன். அடுத்தது இதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.
பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஸ்டிச் பண்ணியாச்சு. அந்த லைனில் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக அந்த 2 லைன்லேயுமே ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இங்கேயுமே பேப்பர் கிழியில் கரெக்டாக அந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கர்வ்டு ஸ்டிச். நெக்ஸ்ட்டு கர்வ்டு ஸ்டிச். இப்போது அது வீன்றதுனால ஒரு பாயிண்ட் வச்சு திருப்பணும். இப்போது இது வளைவாக வந்திருக்கு. எப்படி திருப்பணும், எப்படி வச்சு திருப்பணுன்றதை பார்க்கலாம். இப்போது இதில் எப்பயும் போல் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். பாயிண்டில் வச்சு கரெக்டாக அந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இப்போது அந்த வளைவு வந்து திரும்புது பாருங்கள். அப்போது நிறுத்திக்கணும். இப்போ ஒரு ஸ்ட்ரைட்டாக வருதுன்னா அந்த இடத்துல நம்ம தைச்சிட்டே வருவோம். இப்போ இந்த இடம் வந்து இப்படி வளையுதுன்ற போது கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திக்கணும். நிறுத்திட்டு கொஞ்சம் ஃபூட்டரை எடுத்துகிட்டு லைட்டாக திருப்புங்க. அந்த கொஞ்சம் தான் நம்மளுக்கு வரும். ஏன்னா இது வளைவு. இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்குதுன்னா நம்ம இது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், நம்ம அப்படியே தைச்சிட்டு வருவோம். இதுக்கு ஒரு குட்டி டக்குன்னு இது வளைவு. அதனால் நம்மளுக்கு இந்த அளவுக்கு தான் வரும். அதனால் ரொம்பவே பொறுமையாக பெடல் பண்ணுங்கள். ஒரு 2 பெடல் நிறுத்தணும், மறுபடியும் எடுக்கணும். பாருங்கள், ஒரு 2 பெடல் மறுபடியும் எடுத்து திருப்புங்க. 2 பெடல் எடுத்துட்டு திருப்பிக்கணும். இந்த ஃபூட்டருக்கு பார்த்தீங்களா, இந்த 2 கேப்புக்கு நடுவில் அந்த லைன் வர மாதிரி இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக எங்கே நிறுத்தணும் அப்படிங்கிறது தெரியும். கொஞ்சம் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அவ்வளோதான், ஒரு வளைவு வந்தாச்சு. அடுத்தது வந்துடும். பார்த்திங்கன்னா எவ்வளோ குட்டி குட்டியாக நம்ம வச்சு திருப்புறோம் அப்படின்னு பார்த்தீங்களா. ஒரு குட்டி பெண்டுக்கும் நம்ம நிறுத்தி தான் ஸ்டிச் பண்ணுறோம். நீடில் இறக்கி ஃபூட்டர் எடுத்து தான் ஸ்டிச் பண்ணுறோம். இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். பாருங்கள், அந்த டக்குன்னு அந்த வளைவு வந்துருச்சு. ஒரு 4 பெடல் பண்ணோம், அந்த வளைவு வந்துருச்சு. நிறுத்திட்டு மறுபடியும் எடுத்து திருப்பி ஸ்டிச் பண்ணுங்கள். எடுக்கும்போது நீடில் எப்பயுமே இறக்கிட்டு தான் ஃபூட்டர் இப்படி தூக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பேப்பரை வந்து டர்ன் பண்ணணும். பேப்பராக இருந்தாலும் சரி, நம்ம கிளாத்தில் ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் சரி. ஒவ்வொரு வளைவும் கவனமாக வச்சு திருப்புங்க. பிகினர்ஸ் இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஃபிங்கர் வந்து பத்திரம், பயப்படாமல் எடுத்து வச்சு பண்ணுங்க. அவ்வளோதான், முடிக்கும் போது எப்படி வளைவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி முடிச்சுக்கோங்க. அவ்வளோதான், நீடில் இறக்கி இப்படி எடுத்துட்டா அவ்வளோதான். பார்த்திங்கன்னா அது மேலேயே ஸ்டிச் விழுந்திருக்கு, எங்கேயும் தள்ளி விழ கிடையாது, பேப்பரும் கிழியலை. ஒவ்வொரு பெண்டுக்கும் நம்ம நிறுத்தி ஸ்டிச் பண்ணணும். நிறுத்தி பேப்பரை நகர்த்தி ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி இதையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுங்க. அடுத்தது சர்க்கிள். இது பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி தான். இப்போ இது வந்து பெண்டாகி வந்தது இல்லையா, இது வந்து ரொம்ப ஸ்லோவாக. இப்போ பெரிய சர்க்கிள் கூட ஓரளவுக்கு நீங்கள் இப்படி வந்துடுவீங்க, அப்புறமா நகர்த்துற மாதிரி இருக்கும். இப்போ இந்த குட்டி சர்க்கிள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெடலுக்கும் லைட்டாக எடுத்து ஸ்டிச் பண்ணணும். இப்போது நான் இந்த சர்க்கிள் அண்ட் இந்த சர்க்கிள் இல்லை, சரி நான் சின்ன சர்க்கிளே நான் பெடல் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி இது ரெண்டுத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சர்க்கிள்ன்றதுனால எந்த சைடு வேணால் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா ஒரு 2 பெடல் தான் பண்ணேன். மறுபடியும் எடுத்துகிட்டு திருப்புறேன், மறுபடியும் எடுக்கிறேன். இந்த லைன்லேயே கரெக்டாக வந்துட்டுருக்கு.
அந்த கர்வ்டு ஸ்டிச் எப்படி பண்ணமோ அதை விட இன்னும் கொஞ்சம் இப்படி நிறுத்தி ஸ்டிச் பண்ணுறேன். அவ்வளோதான். ஒரு 2 பெடல், அப்புறம் மறுபடியும் ஃபூட்டர் எடுத்து திருப்புறேன். ஒரு 2 பெடல், மறுபடியும் ஃபூட்டர் எடுத்துகிட்டு திருப்புறேன். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் இதை திருப்பும் போது நீடில் இறக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபூட்டர் எடுத்து திருப்புங்க. இல்லைன்னா பேப்பர் நகரும், அப்புறம் ஸ்டிச்சஸும் தள்ளி விழுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், முடிச்சாச்சு. எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த சர்க்கிள்லேயே ஸ்டிச்சஸ் விழுந்திருக்கு. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி தான், இதே மெத்தடில் தான் ஸ்பைரலும். அதுவும் ஒரு சின்ன ரவுண்டு மட்டும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். சர்க்கிள் நம்ம ஸ்பைரல் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுக்கு இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி திருப்பணும், ஏன்னா நம்மளுக்கு அந்த ப்ராக்டிஸ் இப்போ தான் நம்ம பிகினர்ஸாக இருக்கும், ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்படி திருப்பணுங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு பெடல் எப்படி நிறுத்தணும் அப்படிங்கிறதும் தெரியணும். பெடல் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது எப்படி நம்ம போடுறது அப்படின்னா, இதுக்கு சும்மா நீங்கள் ஒரு பேப்பர் பென்சில் எடுத்து நீங்கள் உங்களோட இதுக்கு எப்படி வருதோ, ஸ்கெட்சில் உங்களுக்கு எப்படி ஸ்பைரல் வருதோ அப்படி போட்டுக்கலாம். இதுக்கெலாம் ஒரு கால்குலேஷனும் கிடையாது. இதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. நான் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அவ்வளோதாங்க, ஒரு ஸ்பைரல் போட்டாச்சு, ஒரு சுற்றியாச்சு. இதுக்கப்புறம் ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். இப்போது இந்த மாதிரி நான் ஸ்பைரல் போட முடியல, சர்க்கிள் எனக்கு போட கஷ்டமாக இருக்குது, ஜிக்ஸாக் எனக்கு எப்படி கரெக்டாக போடுறது அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுக்க வேணாம். அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். ஆனால் ஸ்ட்ரைட் ஸ்டிச் நீங்கள் ஒன்றுமே இருக்காது. அதில் ஒரு ஸ்கேல் எடுத்து இப்படி ஒரு கோடு ஸ்ட்ரைட்டாக போட போகிறீங்க. அதுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ண போகிறீங்க. அதில் எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. மீதி எல்லாத்துக்கும் எப்படி வேறு மெத்தடில் போடலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இப்போது ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் எப்பயும் போல் போட்டுக்கோங்க. வேறு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பரில் இந்த மாதிரி எஸ் இந்த மாதிரி கர்வ்டு ஸ்டிச்சுக்கு பதில் எஸ் போடலாம். அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு பதில் வி, அப்படி இல்லைன்னா டபிள்யூ இந்த மாதிரி போடலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து என். ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்ல. அதுக்கடுத்து யூ. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு எஸ் போட்டேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி வி ஒரு 3 வாட்டி, டபிள்யூ ஒரு 3 வாட்டி, அதே மாதிரி யூ ஒரு 3 வாட்டி ஒரு பேப்பரில் போட்டுட்டு அதே ஒரு 2-3 வாட்டி போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி போய் இப்படி இப்படி வரணும். யூ இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம். எஸ் இப்படி. ஓகேங்களா? இந்த மெத்தடும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அவ்வளோதாங்க இன்றைக்கி கிளாஸ். மெஷின் ப்ராக்டிஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி அடுத்தது நம்ம மெட்டீரியலில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தனிஷ் ஃபேஷன் டிசைனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்காக ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.